அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸில் கலெக்டிவ் மாடல் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஷெல் மாடல் அண்ட் லிக்விட் ட்ராப் மாடல் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ கலெக்டிவ் மாடல் பார்க்கலாம். த கலெக்டிவ் மாடல் வாஸ் ப்ரப்போஸ்டு பை ஆகி போர், பிஆர் மொட்டல்சன் அண்ட் ஜேம்ஸ் ரெயின் வாட்டர். அப்போது இந்த கலெக்டிவ் மாடலை ப்ரப்போஸ் பண்ணவங்களோட நேம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது பிஜிடிஆர்பி 2017 இந்த கலெக்டிவ் மாடலை ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னு கேட்டிருந்தாங்க. அதில் ஆப்ஷனில் நமக்கு ஆகி போர் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆகி போருங்கிறவர் நீல்ஸ் போரோட சன்னு தான் ஆகி போர். லிக்விட் ட்ராப் மாடலை நமக்கு ப்ரப்போஸ் பண்ணது நீல்ஸ் போர் தான். அவரோட பையன் தான் இந்த ஆகி போர் அப்படிங்கிறவர். நெக்ஸ்ட் ஷெல் மாடலை ப்ரப்போஸ் பண்ணது என்னென்னா, ஷெல் மாடலில் அதில் ப்ரப்போஸ் பண்ணதுன்னு டேரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் மேஜிக் நம்பர்ஸ் எந்த நியூக்ளியான்ஸ்க்கெலாம் இருக்கோ அந்த நியூக்ளியான்ஸ் எப்படி இருக்குன்னா நேச்சரில் ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்கும் அப்படின்ற கான்செப்டை சொன்னவர் மேயர். அவர் 1948 அந்த கான்செப்ட் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு கலெக்டிவ் மாடல் ப்ரப்போஸ் பண்ணது ஆகி போர், பிஆர் மொட்டல்சன், ஜேம்ஸ் ரெயின் வாட்டர். அப்போது இந்த மாடல்ஸ் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு கலெக்டிவ் மாடல் லிக்விட் ட்ராப் மாடலையும் ஷெல் மாடலோட 2 கன்க்ளூஷனையும் கம்பைன் பண்ண தான் என்னது அப்படின்னா கலெக்டிவ் மாடல் அப்படிங்கிறது. அதான் கொடுத்துருக்காங்க. கலெக்டிவ் மாடல் கம்பைன்ஸ் தி பெஸ்ட் ஃபீச்சர் ஆஃப் தி லிக்விட் ட்ராப் மாடல் அண்டு ஷெல் மாடல். அதே மாதிரி கலெக்டிவ் மாடல் வேறு என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா லார்ஜ் எலக்ட்ரிக் வாட்டர் போல் மூமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது கலெக்டிவ் மாடல் எந்த 2 மாடல் கம்பைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லிக்விட் ட்ராப் மாடல்லையும் ஷெல் மாடல்லையும். அதே மாதிரி கலெக்டிவ் மாடல் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா லார்ஜ் எலக்ட்ரிக் வாட்டர் போல் மூமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கலெக்டிவ் மாடல் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் ஈவன் நியூக்ளியை பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேட்டர்னை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கலெக்டிவ் மாடல் சக்ஸஸ்ஃபுல்லி இன்டர்பிரட்டிங் தி பேட்டர்ன் ஆஃப் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் ஈவன் நியூக்ளியை. நெக்ஸ்ட்டு ரெயின் வாட்டர் என்ன பண்ணுறாருன்னா 1950 ஒன்று பாயிண்ட் அவுட் பண்ணுறது என்னென்னா, அது லார்ஜ் வாட்டர் போல் மூமெண்ட் இருக்கிற நியூக்ளியை இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அப்போ அதில் என்ன சொல்கிறாருன்னா அது ஸ்பெரிக்கலாக இருக்காது. அதாவது ஷெல் மாடலில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எப்படி இருக்காது அப்படின்னா அந்த லார்ஜ் வாட்டர் போல் மொமெண்ட் இருக்கிற நியூக்ளியை ஸ்பெரிக்கலாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு ஸ்மால் டீஃபார்மேஷன் நடந்தாலே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்குது, அதில் ஒரு ஸ்லைட் டீஃபார்மேஷன் இருந்தாலே அங்கே அதுக்கு என்ன இருக்குமா, அது லார்ஜ் வாட்டர் போல் மொமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லார்ஜ் வாட்டர் போல் மொமெண்ட் for certain nuclei is a clear indication that the surface is no longer spherical. The simplest deformation is spheroid அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஸ்பெரிக்கலாக இருக்காது. அதாவது நமக்கு குவாட்டர் போல் மொமெண்ட்டில் நமக்கு சேஞ்சஸ் இருக்குது, இல்லை லார்ஜ் குவாட்டர் போல் மொமெண்ட் இருந்தது அப்படின்னா அது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்காது, ஸ்பிராய்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஸ்பெரிக்கல் ஸ்பிராய்டாக அது கொஞ்சம் டிஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஸ்பெரிக்கலுக்கும் ஸ்பிராய்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? இப்போ ஸ்பெரிக்கல் அப்படின்னா நமக்கு ரவுண்டாக இருக்குமா, அப்போ அதில் நமக்கு அந்த போல்ஸில் கொஞ்சம் டிஃபார்ம் இருக்குது அப்படின்னா, இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆன மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பிராய்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ லார்ஜ் குவாட்டர் போல் மொமெண்ட் இருக்குது அப்படின்னா அது எதை டினோட் பண்ணுதான், அது ஸ்பெரிக்கலாக இல்லை, அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பிராய்டாக கொஞ்சம் டிஃபார்ம் ஆகிருக்கும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தி பார்ட்டிக்கல் வித்தின் தி நியூக்ளியஸ் எக்ஸர்ட் அ சென்ட்ரிஃபியூகல் ப்ரெஷர் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ். நம்ம நியூக்ளியஸில் இருக்கிற பார்ட்டிக்கல் என்ன பண்ணுது, அந்த சர்ஃபேஸ், அந்த நியூக்ளியஸோட சர்ஃபேஸில் ஒரு ப்ரெஷரை என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸர்ட் பண்ணுது. அப்போ அந்த சென்ட்ரிஃபியூகல் ப்ரெஷர்னால் நமக்கு ஒரு டீஃபார்மேஷன் நடக்குது. அந்த டீஃபார்மேஷன்னால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நான் ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு அது என்ன ஆகுது அப்படின்னா மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த நியூக்ளியஸில் இருக்க பார்ட்டிக்கிள் ஒரு சென்ட்ரிஃபியூகல் ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும்போது, சர்ஃபேஸில் எக்ஸர்ட் பண்ணும்போது ஒரு பெர்மனன்ட் டீஃபார்மேஷன்ஸ் நடக்குது. அதனால் நான் ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு அது என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. அப்போ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா சர்ஃபேஸில் ஒரு பீரியாடிக் ஆசிலேஷன்ஸ் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு
The deformation of the nucleus is attributed to polarizing angle of one or more loosely bound nucleons அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே போலரைசிங் ஆக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ஆனையானோ கேட்டையானோ இருக்குன்னா அதை வந்து டிஸ்டார்ட் பண்ணுறது, அதை வந்து டிஃபார்ம் ஆகிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா போலரைசிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த லூஸ்லி பவுண்டு நியூக்ளியான்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா போலரைஸ் ஆகுது. எதனாலன்னா இந்த டிஃபார்மேஷன், இந்த நியூக்ளியஸ் வந்து டிஃபார்ம் ஆகிறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு the nucleons moves in a potential which is not spherically symmetric. அது எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா இந்த நியூக்ளியன்ஸ் மூவ்ஸ் இன் a potential which is not spherically symmetric, அங்கே வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெயின் வாட்டர் வந்து 1950 என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த நியூக்ளியர் கோர் இருக்குது, அதில் வந்து ஈவன் நியூக்ளியான்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும்னா ஸ்பிராய்டாக இருக்குது, ஸ்பெரிக்கலாக இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பிராய்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் அது ஸ்பெரிக்கலாக இல்லாமல் அப்போ ஸ்பிராய்டாக மாறும்போது நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு டிஸ்டார்ஷன் வந்து நடந்திருக்கும். அந்த டிஸ்டார்ஷன் வந்து நமக்கு எதை கொடுக்குது அப்படின்னா ஒரு குவாட்ரு போல் மொமெண்ட்டை வந்து நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தி நியூக்ளியர் கோர் கன்சிஸ்டிங் ஈவன் நியூக்ளியான்ஸ், they have a spheroidal rather than spherical shape. This distortion spherical to spheroid. இப்போ ஸ்பிராய்ட்னா நமக்கு என்னென்னா இது இப்போ ஸ்பெரிக்கல் ஷேப்லேயே அந்த போல்ஸில் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெச் வந்து இருக்கும், அதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பிராய்டுன்னு சொல்கிறோம். இந்த டிஸ்டார்ஷன் வந்து நமக்கு எதை கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு அடிஷ்னல் குவாட்ரு போல் மொமெண்ட் வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிஃபார்மேஷனை பேஸ் பண்ணி போரும் மோட்டல்ஸோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஐடியாவையே டெவலப் பண்ணுறாங்க. அந்த ரெயின் வாட்டர்ஸ் அவர் சொன்ன அந்த டிஃபார்மேஷன் கான்செப்ட் வந்து டெவலப் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்லேயே வந்து அந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வித் மேஜர் ஆக்சஸ் அதுக்கு வந்து நமக்கு 30% வந்து அதோட மைனர் ஆக்சஸை விட எப்படி இருக்கும் அப்படின்னா குவாட்ரு போல் மொமெண்ட் வந்து மேக்ஸிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இஃப் தி ஃபோர்ஸஸ் பிட்வீன் தி எக்ஸ்டர்னல் நியூக்ளியான் அண்ட் தி இன்டர்னல் கோர் ஆர் ரிப்பல்சிவ், அதாவது எக்ஸ்டர்னல் நியூக்ளியானுக்கும் இன்டர் கோருக்கும், இந்த அவுட்டர் ஷெல்லில் இருக்க நியூக்ளியான்ஸ்க்கும் இன்டர்னல் கோரில் இருக்கிறதுக்கும் இடையில் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்னா அந்த போலரைசேஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா அந்த ஈக்விட்டோரியல் பிளேன் இருக்கு இல்லையா, அந்த ஈக்விட்டோரியல் பிளேனை வந்து நம்ம வந்து என்ன புஷ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து புஷ் பண்ணுறதுனால ஒரு டிஸ்டார்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சென்டர் ஆஃப் நியூக்ளியானை பேஸ் பண்ணி அந்த ஈக்விட்டோரியல் பிளேனை வந்து எப்படி பண்ணால் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த போலரைசேஷன்ஸ் வந்து அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெண்டன்சி டு போலரைஸ் த கோர் பை புஷிங் தி ஈக்விட்டோரியல் பிளேன் டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் த நியூக்ளியான். அப்போ நமக்கு என்ன ஷேப் கிடைக்கும் அப்படின்னா ப்ரொலைட் ஷேப் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இதில் வந்து அடுத்து வந்து பார்த்தோன்னா இதே தான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா அந்த அவுட்டர் நியூக்ளியானும் நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்னல் கோரில் இருக்கிற நியூக்ளியான்ஸ்க்கு இடையில நமக்கு அட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா போலரைசேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்விட்டோரியல் பிளேனையும் புல் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு வந்து என்னென்னா இங்கே வந்து ஒரு ஆப்லேட் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வந்து நமக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து டிஸ்டார்ட் ஆகலை, செகண்ட் வந்து ப்ரொலைட்டு, அந்த தேர்டு ஒன் தான் நம்ம என்ன ஆகுது அப்படின்னா ஆப்லேட். இது வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால நடக்கும். அந்த செகண்ட் கேஸ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஈக்விட்டோரியல் பிளேனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புஷ் பண்ணுறோம். இந்த தேர்ட் கேஸில் வந்து நம்ம அந்த ஈக்விட்டோரியல் பிளேனையே வந்து என்ன பண்ணுறோம் அந்த சென்டர் பேஸ் பண்ணி நம்ம புல் பண்ணும்போது நமக்கு என்னது அந்த ஆப்லேட் ஷேப் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ கலெக்டிவ் மாடல் படி பார்த்தோன்னா இப்போ நியூக்ளியை வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா ஷேப் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்கும். எலக்ட்ரிக் குவாட்ரு போல் மூமெண்ட் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் குவாட்ரு போல் மூமெண்ட் ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஸ்பெரிக்கலாக இருக்கும். சப்போஸ் அதுக்கு வந்து ஒரு ஃபைனட் குவாட்ரு போல் மூமெண்ட் ஆரம்பித்தா தான் இருந்ததுன்னா அது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது, அது ஸ்பெரிக்கல்லேருந்து அது டிஃபார்ம் ஆகி நான் ஸ்பெரிக்கலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது ஸ்பெரிக்கல் நான் ஸ்பெரிக்கல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன இருக்கும் ஃபைனட் எலக்ட்ரிக் குவாட்ரு போல் மூமெண்ட் இருக்கும். அது எதுக்கெல்லாம் இருக்கும் ஈவன் ஆட் அதே மாதிரி ஆட் ஈவன் இது எல்லாத்துக்குமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஷேப் வந்து நான் ஸ்பெரிக்கலாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபைனட் குவாட்ரு போல் மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கலெக்டிவ் மாடல் வந்து மெயினாக அப்படின்னா லிக்விட் ட்ராப் மாடலையும் ஷெல் மாடலையும் கம்பைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து லார்ஜ் குவாட்ரு போல் மூமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அந்த நியூக்ளியர் லெவல் ஸ்பெக்ட்ரத்தை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க.
நியூக்ளியர் லெவல் ஸ்பெக்ட்ரத்தோட அந்த வந்து என்னது ஃபைன் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் ஈவன் நியூக்ளியை வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த நமக்கு டிஃபார்ம் ஆகி நமக்கு ஸ்பெரிக்கல் ஷேப் வந்து இந்த நான் ஸ்பெரிக்கலாக மாறும்போது நமக்கு எப்படி இருக்கும், லார்ஜ் குவாட்ரபிள் மொமெண்ட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கலெக்டிவ் மாடல், ஷெல் மாடல், அப்புறம் லிக்விட் ட்ராப் மாடல் இது ரிலேட்டடான MCQ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.